சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. சார் உற்சாகமான காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி தங்கத்தை பத்தி பேசி ஆகணும் சார். நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, அதாவது உச்சம் தொட்டிருக்கு $3400 ஒரு அவுன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். விலாவரியா மக்களுக்கு வந்து இப்போ நோக்கம் பார்வை எல்லாமே தங்கத்தின் மீது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சார். அதோட கிளாரிட்டி நம்ம கொடுத்தே ஆகணும் சார். மனிதனுடைய நோக்கம் எப்பவுமே தங்கத்தின் மேலதான் இருந்திருக்கிறது. அது என்னையிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சோமோ அன்னையிலிருந்தே நோக்கம் அங்கதான் இருக்கு. பட் நெவர்தலெஸ் நீங்க ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கா சொல்றேன், ஏன்னா இது ரொம்ப டீட்டெயில்டா இந்த நிகழ்ச்சியில இந்த குறுகிய நேரத்தில் நம்மளால பேச முடியாது. ஹவெவர் பட் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, கடந்த ஒரு வருஷ காலத்துல, தட் மீன்ஸ் ஏப்ரல் 2024 இருந்து ஏப்ரல் 2025 தற்போதைய நிலைமைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்திலே ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அது எந்த கமாடிட்டியா இருக்கட்டும், ஸ்டாக்கா இருக்கட்டும், இண்டெக்ஸா இருக்கட்டும், அப்படின்றது தங்கம் தான். அதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து விலை ஏற்றம் மட்டுமே 48.3%. இது வந்து ஏப்ரல் 24 இருந்து ஏப்ரல் 25 வருடம் வரை. ஸோ கடந்த ஒரு வருஷம். இந்த ஒரு வருடம், அதாவது ஜனவரி 1, 2025 இருந்து இன்றைய தினம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, விலை ஏற்றம், அந்த உயர்வு, சேஞ்ச் இன் பிரைஸ் அப்படின்றது, ரிட்டர்ன்ஸ் ஆன் கோல்டு இன் சேஞ்ச் இன் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31%. ஸோ அந்த கடந்த ஒரு வருஷம் நம்ம 48ன்னு சொன்னோம்ல கார்த்திக், அதோட பெரும்பாலும் பங்கு, ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் தட் பிரைஸ் ஹைக் வந்து இந்த வருடம் நடந்திருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் லெசன் ஃபார் அஸ் டு லேர்ன். 31% கடந்த 4 மாசத்துல நமக்கு வந்து ரிட்டர்னாக கிடைச்சிருக்கு. ஒரு மாசத்துல நீங்க, அதாவது ஏப்ரல் மார்ச் 24, 2025 இருந்து இன்றைய தினம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 15% உயர்வை சந்திருக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் திஸ் இயர்ஸ் சேஞ்ச் has happened in the last 1 month. ஸோ இப்போ தங்கத்தோடைய விலை ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த வர்த்தக போரின் பிரச்சனைகள் அடிப்படையாக காரணியாக வைத்து அதோடைய பிரதிபலிப்பு தான் இதோடைய மெயின் ரீசனாக இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த ட்ரேட் வார் நடக்கும்பொழுது ட்ரம்ப் எதிர்பார்த்தது என்னன்னா, அவங்களுடைய US டாலர் அப்படின்ற கரன்சி வந்து மிகவும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இப்படியெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த வர்த்தக போரை துவக்கி விட்டார்கள். ஹவெவர் அந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ட்ரேட் வார், அந்த இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. முக்கியமாக அவங்க எதிர்பார்த்த ஒன்று ஸ்ட்ராங் டாலர் அப்படின்ற ஒரு அடிப்படை காரணியை விட்டு அது ஒரு வீக் டாலராக மாறி இருக்கிறது. ஸோ வீக்கர் டாலர், நான் இது நேற்றைய தினம் காலையில் கூட நம்ம ஓப்பனிங் பெல்ல பேசியிருந்தேன். 150, நீங்கள் ஜப்பான் பற்றி கேட்கும்போது நான் சொன்னேன், $150 yen எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்தது. தற்போதைய நிலைமைக்கு 140, அதுக்கும் கீழாக லைட்டாக கொஞ்சம் இறங்கி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இன்றைய காலை வர்த்தது. ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் எண்ணுக்கு மட்டும் இல்லை, பட் தொடர்ச்சியாக மற்ற உலக நாடுகளுக்கு நிகரான இருக்கக்கூடிய அந்தந்த லோக்கல் கரன்சிக்கு அகேன்ஸ்டாகவுமே US டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. இது ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, US ட்ரெஷரி பாண்ட்ஸ், அதாவது ட்ரெஷரி மார்க்கெட், அவங்களுடைய கடன் பத்திரம், அரசாங்கம் வெளியிடக்கூடிய கடன் பத்திரத்தின் ஈல்ட் வேல்யூ வந்து அதிகரிக்கிறது. அப்படின்னா விலை குறையுதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் US எக்கானமி மேல ஒரு நம்பிக்கை இல்லை, US கரன்சி மேல நம்பிக்கை குறையுது. அதனால்தான் ட்ரெஷரிஸ் வந்து செல் ஆஃப் மாதிரி நடக்குது. ஸோ அந்த செல் ஆஃப் நடக்கும்போது இனிமேல் யார் இந்த ட்ரெஷரி பாண்டை மதிப்பாங்க? இல்லை டாலருக்கு வந்து அந்த பழைய இருந்த அந்த ஒரு வலுவான ஒரு பொசிஷன் வந்து தற்போதைய நிலைமைக்கு இல்லை. ஸோ அந்த ரிசர்வ் கரன்சி அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், இன்னும் ரிசர்வ் கரன்சியாக தான் இருக்கிறது. ஹவெவர் அந்த கொச்சையா சொல்ல போனா அந்த மவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மவுஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது அகேன்ஸ்ட் த பிளான்ஸ் ஆஃப் இவர் ட்ரம்ப் வந்து போட்ட திட்டத்தை மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ரீசன். இது வந்து ரிலேட்டிவ் தானே கார்த்தி, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ரிலேட்டிவ்னா எப்படி சொல்றோம், இப்போ டேரிஃப் வந்து போட்டாங்க பாத்தீங்களா, இப்போ சைனாக்கு அகேன்ஸ்ட் 245%, அர்த்தம் இருக்கோ இல்லையோ 245%. நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டா 26%. ஸோ இதுல ரெண்டு கெடுதல்ல வந்து எது பெட்டரா இருக்கு? நம்ம தான் பெட்டரா இருக்கு. அதே போலதான் இது US டாலர், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பண்டகமா இருந்தாலும், தங்கமா இருந்தாலும், வெள்ளியா இருந்தாலும், கச்சா எண்ணெயா இருந்தாலும், காப்பரா இருந்தாலும், அலுமினியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், உலகத்துல ட்ரேட் ஆகக்கூடிய அனைத்து பண்டங்களுக்கும் ஒரு பேஸ் கரன்சி அப்படின்றது US டாலர். US டாலருக்கு நிகராக தான் அந்த ரேட்டை வந்து கோட் பண்ணுவாங்க.
இது நம்ம ஆல்ரெடி பிரீஃபா ஒரு நாளைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் டீடைல்டா இந்த கரன்சியை பத்தி பேசணும்னா அது ஒரு தனி நிகழ்ச்சி, ஒரு வீக்கெண்ட் சொல்ல நம்ம பண்ணலாம் சார். கண்டிப்பா ஒண்ணு பண்ணலாம் சார். ஏன் டாலர் வச்சு மட்டுமே உலக நாடுகள் வர்த்தகம் செய்து கொண்டு இருக்கிறது, எப்ப அந்த நிலை மாறுச்சுங்கிறத நம்ம தனியா பேசுவோம். ஆமா, அது பேசுவோம். பட் ஸோ இந்த ஸோ ரிலேட்டிவ் கரன்சி அது அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு பண்டகத்துக்குடைய விலை அந்த யூஎஸ் டாலர்ல தான் பேசப்படுது, அது ட்ரேட் ஆகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது டாலருடைய விலை குறையும் பொழுது, டாலருடைய விலை அந்த மதிப்பு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சைட்ல இருக்கக்கூடிய எந்த பண்டகமா இருந்தாலும் அதோடைய ஒரு மதிப்பு ஏறத்தான் செய்யும். அதே போலதான் தங்கமும். ஸோ டாலருடைய மதிப்பு அங்க ஒரு $10 மதிப்பு குறைஞ்சிருக்கு அகேன்ஸ்ட் yen மட்டுமே நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்லி இங்க தங்கத்துடைய விலை உயர்ந்திருக்கு. இது ஒரு பக்கம். இரண்டாவது, வேர்ல்ட்ஸ் ரிசர்வ் கரன்சி என்று கூறக்கூடிய அந்த யூஎஸ் டாலருடைய மதிப்பு உலக அளவில் நம்ம குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஃப் கார்டிங் ஆஃப் வேல்யூ இல்லையா, நம்ம வைத்திருக்கக்கூடிய மதிப்பு குறையக்கூடாது. எந்த ஒரு பொருள் வைத்தாலும் அதுல மதிப்பு குறையக்கூடாது என்ற எண்ணுகின்ற முதலீட்டாளர்கள் தான் உலகத்துல அதிகம். எல்லாருடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கும். நம்ம வாங்கின பொருளோட வேல்யூ குறையக்கூடாது. அவர் டிப்ரிசியேஷன் நடந்துட்டே இருக்கும். அது இன்ஃபிளேஷனோ 1000 காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த குறையாம இருக்கக்கூடியது ஒண்ணு அப்படின்றது தங்கம். ஏன்னா தங்கத்துடைய அந்த வேல்யூ as a ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ, அதாவது அந்த மதிப்பை எப்போதுமே பாதுகாப்பா வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு பண்டமாக, ஒரு மெட்டலாக தங்கத்தை கருதுகின்ற ஒரு ஒரு ரீசனிங் இந்த முதலீட்டாளர்கள் மத்தியில இருக்கிறது. விச் இஸ் பாசிபிளி ரைட் ஆர் ராங், அது நம்ம டிபேட்டபிள். பட் இதன் காரணம் இது ரெண்டாவது காரணம். ஸோ டாலருடைய மதிப்பு குறையுது. அதே சமயத்துல இந்த வேல்யூ நான் வைத்திருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய வேல்யூ இல்ல பணத்தோடைய வேல்யூ இல்ல வைத்திருக்கக்கூடிய முதலீட்டுகளோட வேல்யூ குறையக்கூடாது பெரிய அளவில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, ஆட்டோமேட்டிக்கா இவங்க போய் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணும். இப்போ தங்கத்துல முதலீடு செய்யறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா டிமாண்ட் கூடுது. ஒரு சைட்ல டாலருடைய மதிப்பு இறங்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி பிரைசஸ் கெட் புஷ்ட் அப். தங்கத்துடைய முதலீடுகள் செய்யலாம்னு கேட்டா செய்யலாம். எலக்ட்ரானிக்காவோ கமாடிட்டி சந்தை மூலமாக முதலீடு தொடர்ச்சியா செய்யுங்க. ஏன்னா அதோடைய வேல்யூ இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதே சமயத்துல அவுட்லுக்கும் ஏற்றிக்கொண்டே போறாங்க. $3100 இருந்து 3500 ஆயிடுச்சு. இப்ப நேற்றைய தினம் 3434 வந்திருக்கு. அது இன்னும் அப்கிரேட் பண்ணி 3600 3700 என்று செல்லக்கூடிய, ஒரு அவுன்ஸுக்கு நிகராக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. ஸோ அதை தொடர்ச்சியாக கவனிக்க வேண்டும் அப்படின்றத நான் பதிவுபடுத்துறேன். கார்த்திக், நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம் சார். நேற்று பாத்தீங்கன்னா நிப்டி 223 புள்ளிகள் அதிகரிச்சு 24,125 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி பாத்தீங்கன்னா 855 புள்ளிகள் அதிகரிச்சு 29,408 முடிஞ்சிருக்கு. முதல் நாளே நல்லாவே வர்த்தகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி சார் இருக்கும்? இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்ற நம்ம தொடர்ச்சியாக நினைச்சிட்டு இருக்கிறோம். ஹவவர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போவோம்னால் 24,400 புள்ளிகள், அது 428 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸும், தற்போதைய நிலைக்கு சப்போர்ட் அப்படின்றத பார்க்க போனா 24,000 புள்ளிகள், அது தொடர்ச்சியாக 23,896 புள்ளிகள் அப்படின்ற சப்போர்ட் லெவலை நம்ம வைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஎஸ் உடைய பையிங் ஏப்ரல் 15ஆம் தேதி 6,000 கோடி ரூபாய் கேஷ் செக்மெண்ட்ல வாங்கியிருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ் தொடர்ச்சியா வாங்கின இதுவாக தான் ட்ரெண்ட்ல தான் இருந்தாங்க. பட் நேற்றைய தினம் அது மிகவும் குறைந்து இருக்கிறது. 1,900 ரூபாய்க்கு 1,900 ரூபாய்க்கு மட்டுமே வாங்கியிருக்கக்கூடிய கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஎஸ் நம்ம பார்த்தோம். வெரி மைல்டு பையிங், அதாவது டிஐஎஸ் ரொம்ப குறைவா 200 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏறக்குறைய வாங்கியிருக்கக்கூடிய டிஐஎஸ்ஸே நம்ம கேஷ் செக்மெண்ட்ல பார்த்தோம். ஸோ ஆல்சோ முக்கியமா நம்ம கூற வேண்டியது, நேர்களுக்கு என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், ஜனவரியிலிருந்து தற்போதைய நிலைமைக்கு நீங்க சந்தையோடைய போக்கு, நிப்டியோடைய போக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நடந்திருக்கக்கூடிய அனைத்து நஷ்டங்களையும் கவர் பண்ணி எங்க ஜனவரி 25ஆம் வருடம் தொடங்கியதோ அதே லெவலுக்கு தற்போதைய நிலைமைக்கு சந்தை இருக்கிறது என்பதை தெரிவிக்கப்படுத்துறேன். ஸோ we have covered up the losses of 2025. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி கூறியிருந்தோம். ஸோ சந்தையின் எதிர்பார்ப்பு இப்படிதான் இருக்கும், தற்போதைய நிலைமைக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம கூறுவோம். கார்த்திக் சார், எஃப்ஐஐ பையிங் பேட்டர்ன் சார் நேற்று எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்க போகுது? அதான் நம்ம ஆல்ரெடி இது சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன். பட் எஃப்ஐஐஸ் ஏப்ரல் 15ஆம் தேதி 6,000 கோடி வாங்கி இருக்கக்கூடிய எஃப்ஐஐஸ் நேற்றைய தினம் 1,907 கோடி ரூபாய்க்கு மட்டுமே. ஸோ 1/6 குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எஃப்ஐஐ பையிங்ல தான் இருக்கிறாங்க.
பட் எஃப்ஐ பையிங் 1.6 தான் குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து நேற்றைய தினம் ஒரு 3 நாளைக்கு வித்து கேஷ் செக்மெண்ட்ல வந்து செல்லர்ஸாக இருக்கக்கூடிய டிஐஎஸ் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் மட்டுமே, ஒரு மிகவும் சிறிய தொகையை ஆல்மோஸ்ட் 207 crores கிட்ட வந்து 207 கோடி ரூபாய்க்கு நெட் பையரா வந்திருக்காங்க. ஸோ தற்போதைய நிலைமைக்கு அந்த பையிங் இன்டென்சிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூறலாம். ரொம்ப கம்மியா இருக்கு சார். ஆமா, அது 6000 கோடியிலிருந்து இப்போ 1900 கோடி குறைஞ்சிருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸ்லோயிங் டவுன், அது ரிசல்ட்ஸின் அடிப்படையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கூறும். நான் நேற்றைய தினம் கூறணும் கார்த்தி, பெரிய அளவில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து நேற்றைய தினம் வரவில்லை. ஸோ தட் குட் ஆல்சோ ஹவ் பீன், அது ஒரு காரணியா கூட நம்ம சொல்லலாம் இந்த குறைவான முதலீடுகளுக்கு அப்படின்றது. பட் தொடர்ச்சியாக அது தற்போதைய நிலைமைக்கு வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கும்பொழுது ஐ திங்க் அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை எல்லாரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு தங்கத்தை பக்கம் போயிட்டாங்களோ? இல்ல, அப்படி கிடையாது. தங்கம் வந்து அவங்க எலக்ட்ரானிக்கா தான் போனோம், பிசிக்கல் பையிங்கே இருக்காது. ஸோ நோ இஷ்யூஸ் தேர். ஓகே, ஜஸ்ட் ஜோக்கிங் சார். யா, அண்டர்ஸ்டுட் சார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளுக்கு வரலாம். ஒவ்வொரு நாளுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்ற மாதிரி எனக்கு தோணுது, மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. லாங் பில்டப்னா என்ன, ஷார்ட் பில்டப்னா என்ன, கொஞ்சம் கிளாரிட்டியோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு முக்கியமா ஒரு சில பங்குகள் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ரிசல்ட்ஸ் 4வது Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்றது வர இருக்கிறது. முக்கியமா AU பேங்க், அதே போல சைன்ட், டெல்டா கார்ப், அதே போல HCL டெக். இது நம்ம பிக் 4 ஐடி கம்பெனிஸ். ஆல்ரெடி நமக்கு TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்திருக்கு. இன்னைக்கு அந்த பிக் 4ல 4வது கம்பெனி HCL டெக்கோடைய ரிசல்ட் வர இருக்கிறது. ஸோ HCL டெக் வச்சிருக்கிறவங்க இல்ல டெக் செக்மெண்டோடைய கடைசி பிக் பிளேயர் அப்படின்றது, இந்திய நாட்டில் பிக் பிளேயர் டிக்ளேர் பண்ண போகக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்க HCL டெக்கோட ரிசல்ட் இன்னைக்கு வரும். JM ஃபினான்ஷியல்ஸ், மஹிந்திரா ஃபினான்ஸ். ஸோ அகெயின் NBFC செக்மெண்ட்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய வாரி எனர்ஜி இஸ் இன் ரினியூவபிள் சோலார் பவர் கம்பெனி. ஸோ இது வந்து சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு கம்பெனி. அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வர இருக்குது. ஸோ வி ஹாவ் அ ஃப்ளோ ஆஃப் குட் ரிசல்ட்ஸ் கமிங் இன் கார்த்தி. ஸோ ஐ திங்க் அதையும் கொஞ்சம் மக்கள் கவனிக்க வேண்டும். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இதோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசக்கூடியது ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ். ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னா நீங்க NSE இல்ல BSE செக்மெண்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரி ஒவ்வொரு பங்குகளுக்கு அகேன்ஸ்டா வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரி எவ்வளவு நடந்திருக்குன்றது எக்ஸ்சேஞ்ச் சைட்ல போடுவாங்க. ஸோ ஹை டெலிவரி அப்படின்னா அது முதலீட்டுக்கான ஒரு நோக்கத்தோடய வாங்கக்கூடிய பங்குகள், அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நீண்ட கால அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட். ஹை டெலிவரி எடுத்தோம்னா அது எதிர்பார்ப்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு குறுகிய காலத்திலேயோ ஒரு நீண்ட காலத்திலேயோ இது வந்து எதிர்பார்ப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. விலை ஏற்றம் நடக்கும். அந்த 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 பங்கோடைய விலை வந்து ஒரு ஏற்றத்தை தரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் அந்த பங்குகளை வந்து டெலிவரியா எடுக்கிறாங்க. யாருமே அப்படிதான் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நம்ம அங்கேருந்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ஹை டெலிவரி ட்ரேட் சொல்றோம். ஸோ இது நம்ம வாட்ச் பண்றது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, சரி எந்த பக்கம் சந்தையின் நோக்கம் வந்து டெலிவரி ட்ரேட்ஸுக்கு இருக்கு அப்படின்றது, எந்த பங்குகள் வந்து ஏற வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத இந்த ஹை டெலிவரி ட்ரேட்ஸை நம்ம சொல்றோம். ஸோ ஹை டெலிவரி தற்போதைய நிலைமை நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடியது அப்படின்னா கிளென்மார்க் ஃபார்மா, ITC, அதே போல டாபூர், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதில் எல்லாமே வந்து டெலிவரி பங்கு, த பங்கு ஆஃப் த ஷேர் ஆஃப் டெலிவரி, அதாவது டெலிவரி ட்ரேடுடைய பங்கு வந்து மிகவும் அதிகமாக இருந்திருக்கிறது. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நம்மளும் கவனிக்க கூட வேண்டும் அப்படின்றத எடுத்து சொல்றோம். ஸோ இது வந்து கேஷ் செக்மெண்ட்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆகக்கூடியது. மீதி வந்து லாங் பில்டப் அப்படின்னு சொல்றோம். இப்போ லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எப்படின்னா, ஒரு பங்கு குறிப்பிட்ட பங்கு வந்து கேஷ் செக்மெண்ட்ல இருக்கு, அது வந்து F&O செக்மெண்ட், டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அண்டர்லைங் அசெட் அதாவது அப்படின்றது கேஷ் செக்மெண்ட்ல, அதோட டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து F&O செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ சில நேரங்களில் F&O செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய லாங் பில்டப், எப்படி நம்ம ஹை டெலிவரி ட்ரேட்ஸ்ன்னு சொல்றோமோ, லாங் பில்டப் இப்போ சந்தையில வந்து லாங் ஷார்ட்னு சொல்றோம். லாங்னா பை சைட்ல, அதாவது வாங்கும் திசையில் அதிகபட்சமாக ட்ரேட்ஸ் நடக்கின்ற அப்படி இருக்கும்போது தான் நம்ம அது லாங் அப்படின்னு சொல்றோம். கோ லாங் அப்படின்னா வாங்குங்க, கோ ஷார்ட் அப்படின்னா விட்டு விடுங்க, அதுதான் நோக்கமே. ஸோ லாங் பில்டப் அப்படின்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் இல்லை ஒரு அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ளாக
இல்லை வரும் வாரத்தோட எக்ஸ்பைரிக்குள்ளாக லாங் பில்டப் டெலிவரியில் F&O செக்மெண்ட்ல வந்து இன்னும் பொசிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல அந்த வால்யூம் அண்ட் ப்ரைஸ் டேட்டா அலாங் வித் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி 2-3 வேரியபிளை வைத்து தான் நம்ம இந்த லாங் பில்டப்பை வந்து ஒரு பேஸா சொல்றோம். ஸோ அதன் அடிப்படையில் ஃபியூச்சர் செக்மெண்ட்ல வந்து நீண்ட கால அடிப்படையில் இல்லை தற்போதைய எக்ஸ்பைரிக்கோ அடுத்த மார்க்கோட எக்ஸ்பைரிக்கோ இந்த விலை ஏற்றம் நடக்க இருக்கிறது அப்படின்ற நம்ம நினைத்தோமானால் அதுக்கு வந்து அந்த நம்ம கேஷ் செக்மெண்ட்ல டெலிவரி எடுக்காம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பொசிஷன்ஸ்ல வந்து நம்ம பொசிஷன் எடுப்போம். ஸோ திஸ் இஸ் கால் லாங் பில்டப். இந்த மாதிரி பொசிஷன் எடுக்கிறதும் கேஷ் செக்மெண்ட்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து லாங் பில்டப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்கும்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க், கிளென்மார்க் ஃபார்மா, ஆல்ரெடி நம்ம ஹை டெலிவரியில் கிளென்மார்க் வந்திருக்கு. ஸோ அகெயின் லாங் பில்டப்லையும் கிளென்மார்க் வந்திருக்குன்னா ஸோ தேர் எக்ஸ்பெக்டிங் சம் வெரி ஸ்ட்ராங், அதாவது மிகவும் வலுவான அந்த ப்ரைஸ் மாற்றங்கள் எதிர்பார்க்கிறது லாங் சைடில் அப்படின்றது. ஏன்னா டெலிவரியிலே வந்திருக்கு, லாங் பில்டப்லேயும் வந்திருக்கு. அதே போல் அப்போலோ டயர், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் NHPC, BHEL இது அனைத்துமே லாங் பில்டப் நடந்திருக்கிறது. இதுக்கு நேர் மாறாக தான் ஷார்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், லாங்குக்கு எதிராக தான் ஷார்ட். ஸோ லாங் பில்டப் நம்ம வாங்க வேண்டும் அடிப்படையில் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஷார்ட் பில்டப்ன்றது நெகட்டிவ் சைட் பொசிஷன்ஸ், அதாவது விலை இறங்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது சந்தைக்கு இல்லை முதலீட்டாளருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கேஷ் செக்மெண்ட்ல உங்களால ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த கிரியேஷன் ஆஃப் ஷார்ட், சரி இந்த பங்கோடைய விலை இறங்க இருக்கிறது, இது வந்து ரிசல்ட் சிறப்பாக வராது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல F&O செக்மெண்ட்ல வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை நம்ம இங்கே எடுத்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் ஃபிசிக்கல் கேஷ் செக்மெண்ட்ல பட்டியலில் அந்த ஸ்டாக் இருந்தால் இந்த ஷார்ட் பில்டப்ல வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடய சொல்கிறோம். ஃபார் பீப்புள் ட்ரேடிங் F&O, ஷார்ட் பில்டப் நெகட்டிவ் சைடு, அதாவது ஷார்ட் சைடு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இது தருகிறது. ஸோ முக்கியமாக இதில் பார்க்க போனால் ITC, டாபூர், இந்தியன் ஹோட்டல்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிரிட்டானியா, ஜூபிலி ஃபுட்ஸ் அண்ட் நெஸ்லே இந்தியா இது அனைத்துமே ஷார்ட் பில்டப்ல தற்போதைய நிலைமைக்கு அதிகபட்சத்தில் ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத கூற விரும்புகிறேன். சூப்பர் சார். லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் அதுங்கிறத ரொம்ப கிளாரிட்டியா சொல்லியிருக்கீங்க சார் இந்த எபிசோட்ல. மக்களுக்கு நிஜமா ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நாளை ஓப்பன் மிகில சந்திப்போம் சார். தேங்க்ஸ் சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.